வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஸ்ரீவித்யா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வி, எப்போல்லாம் ஸ்ரீவித்யா நம்ம ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்டேருந்து வருது. ஒரு பயத்தோடு அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு ஒரு விடை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக ஸ்ரீவித்யானா என்ன, ஃபஸ்ட்டு சுருக்கமாக அது ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது தேவியை, சக்தியை மிக உயர்வான ஒரு முறையில் வழிபடும் ஒரு வழிமுறையாகும். ஒரு மெத்தட் ஆஃப் வர்ஷிப். அந்த ஒரு உயர்வான நிலையில் நம்ம பண்ணும்போது அதில் கிடைக்கிற அனுபவங்கிறது ரொம்ப அற்புதமான அனுபவம். நம்ம தேவியை எப்படி வேணாலும் வணங்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்ரீவித்யான்னு கற்றுக்கிட்டு தெரிஞ்சு பண்ணும்போது அதனுடைய அனுபவம் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதில் முக்கியமாக யந்திரம், மந்திரம், தந்திரம் அப்படிங்கிற 3 தலைப்புகள்லையும் பண்ணலாம். இப்போ ஸ்ரீ யந்திரத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம். பூஜை ரூமில் வச்சு நம்ம பூஜை செய்யும்போது அதுவுமே ஒரு ஸ்ரீவித்யாவின் ஒரு பாகம்தான். அதே போல் ஸ்ரீவித்யா வகுப்பில் கலந்துக்கிட்டு தீட்சை பெற்று மந்திரங்கள் சொல்லலாம். ஸ்ரீவித்யா மந்திரங்கள் சொல்லும்போது அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். இதை தவிர அந்த தந்திரம் அப்படிங்கிற முறையில் ஸ்ரீவித்யாவை தெரிஞ்சுக்கிட்டு அதை பழகும்போது கிடைக்கிற ஒரு அனுபவங்கிறது மிகப்பெரிய அனுபவம். ஸோ அந்த ஸ்ரீவித்யாங்கிறது ஒரு மிக உயர்வான ஒரு வித்தை. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப அற்புதமான அனுபவம் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கேள்விக்கு நம்ம வருவோம். அதாவது ஸ்ரீவித்யா எப்போ பழகக்கூடாதுங்கிறது இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கிற கேள்வி, அடிக்கடி வருது. ஸோ அதுக்கு ஒரு பதில் அப்படின்னு சொல்லும்போது இதில் முக்கியமாக ஒரு கேள்வி பெண்கள்கிட்டேருந்து என்ன வரும்னா, பீரியட்ஸ் டைமில் ஸ்ரீவித்யா தியானமோ மந்திரமோ பண்ணலாமா, சொல்லலாமா? நவாவரண பூஜைன்னு அதில் ஒன்று வரும், அது பண்ணலாமா? அது மொத்தத்தில் ஸ்ரீவித்யா இப்போ இந்த மாதவிடாய் காலத்தில் பண்ணலாமாங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1. இதுக்கு விடை என்னென்னா, கண்டிப்பாக மாதவிடாய் டைமில் நீங்கள் ஸ்ரீவித்யா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், எதை பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். மந்திரங்கள் நீங்கள் உட்காந்து சொல்லலாம், அதில் தப்பில்லை. ஸ்ரீவித்யா தியானம் நீங்கள் நம்ம வகுப்பில் ஸ்ரீவித்யா தியானமாக கொடுக்குறோம், உபாசனை கிடையாது, தியானமாக கொடுக்குறோம். ஸோ அந்த தியானத்தை நீங்கள் தாராளமாக எந்த டைமில் மாதவிடாய் டைமாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம், தப்பே இல்லை. இப்போ நவாவரண பூஜைன்னு வரும்போது சில பெண்களுடைய வீட்டில் அந்த மாதவிடாய் டைமில் பூஜை ரூம்குள்ளே போகிறதில்ல, பூஜைகள் பண்ணுறதில்லைன்ற வழக்கம் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் நவாவரண பூஜை பண்ண வேண்டாம். அந்த 3 நாள் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதவிடாய்ங்கிறத பொறுத்த வரைக்கும் மந்திரம், தியானம் இதை நம்ம எப்போனாலும் வேற எங்கேயாவது உட்காந்து நீங்கள் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. கொஸ்டின் நம்பர் 2, ரெண்டாவது நிறைய பெண்கள்கிட்டேருந்து வரக்கூடியது என்னென்னா, கர்ப்பமாக இருக்கும் ஒரு பெண் ஸ்ரீவித்யா பழகலாமா அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னா, அம்பாளுடைய அனுகிரகம் தேவை, கடவுளுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நிறைய தேவை. அப்படி பார்க்கும்போது கர்ப்பமாக இருக்கும் ஒரு பெண் ஸ்ரீவித்யா பழகினாங்கன்னா எப்படி வேணாலும், மந்திரங்கள் சொன்னாலும் சரி, தியானம் செய்தாலும் சரி, நவாவரண பூஜை செஞ்சாலும் சரி, அது அந்த தாய்க்கும் வயிற்றில் இருக்கும் சேய்க்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு சக்தியை, ஒரு எனர்ஜியை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் கண்டிப்பாக அவங்க பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 3, மூன்றாவது கேள்வி என்னென்னா, பயணம் செய்யும்போது ஸ்ரீவித்யா தியானம் கேட்கலாமா, மந்திரம் சொல்லலாமா? இது ஒரு கேள்வி. நவாவரண பூஜை பண்ண முடியாது, அது பூஜை ரூமில் தான் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டையும் நிறைய பேர் கேட்குறது உண்டு, பண்ணலாமா கூடாதா? என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய தாட்ஸ், என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஸ்ரீவித்யாங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம், ரொம்ப உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு போகக்கூடிய விஷயம். அப்போ அதை பயணம் செய்யும்போது காதில் போட்டுட்டு கேட்குறோன்னா, நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்கன்னா அப்போ தான் கேட்க முடியும். காரில் போனாலும் நீங்கள் காரை ஓட்டாமல் பின்னாடி உட்காந்துருந்தா கேட்கலாம். இருந்தாலும் அந்த குலுக்கல் இருக்கும், கொஞ்சம் அசைவுகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பஸ்ஸு, ட்ரெயினுன்னா மனிதர்கள் பக்கத்தில் இருப்பாங்க, காரில் மேபி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கேட்குறோன்னா ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு நம்ம போக முடியாது. இப்போ நம்ம ஸ்ரீவித்யா தியானத்தை முடிக்கும்போது அம்பாளுடைய தரிசனமே நம்ம ஆல்ஃபா சித்தாஸ் பல பேருக்கு கிடைக்குது. ஸோ அந்த அனுபவமெல்லாம் வேணும்னா நம்ம அதுக்குன்னு கொஞ்சம் 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒதுக்கி உட்கார்ந்து அந்த தியானத்தை பண்ணாதான் அந்த அற்புதம், தரிசனம் எல்லாம் கிடைக்கும்.
அப்படி பார்க்கும்போது அந்த பயணம் செய்யும்போது செய்கிறதுங்கிறது வேண்டாமேன்னு தோணும். இப்போ மந்திரங்கள் சொல்கிறது அப்படின்னா ஸ்ரீவித்யா தீட்சை பெற்றவர்கள், அந்த மந்திர தீட்சை பெற்றவர்கள் கண்டிப்பாக 2 மந்திரங்கள், அதில் பாலா மந்திரமும் சௌபாகிய பஞ்சதசியும் ஒன்று 108 முறை தினமும் கண்டிப்பாக சொல்லணும். அது ஒன்று தான் அதில் மஸ்ட். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக செய்யணும். நமக்கு தீட்சை கிடைக்கிறதே ஒரு பெரிய பூர்வ ஜென்ம புண்ணியம். ஸ்ரீவித்யா தீட்சை கிடச்சிருக்குன்னா இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு சில பேர் கேட்பாங்க, அந்த பயணம் செய்யும்போது, ஒரு ஆஃபீஸ் போகும்போதோ, பஸ்ஸில் போகும்போதோ, காரில் எதுலையாவது போகும்போது சொல்லலாமா? அகெயின் அதே தான். இப்போ இந்த ஸ்ரீவித்யா மந்திரங்கள் சொல்லும்போது பாலா மந்திரம் கடகடன்னு ஒரு 1.5 நிமிஷம் கூட ஆகாது, 108 சொல்லிடலாம். அதே மாதிரி சௌபாகிய பஞ்சதசி சொல்லும்போது ஒரு 3 நிமிஷம், அந்த மாதிரி மொத்தம் 2ம் சேர்த்து 5 நிமிஷம் வச்சா போகிறோம். அந்த 5 நிமிஷம் நம்ம உட்கார்ந்து ஒரு இடத்துல சொன்னோன்னா அந்த அனுபவம் வேறு, அதில் கிடைக்கிற எனர்ஜி வேறு. இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை, டைமே இல்லை, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, இன்றைக்கி விட்டுறக்கூடாது அப்போ நான் எப்படியாவது பஸ்ஸில் தான் உட்காந்து கண்ணை மூடிட்டு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா தப்பு இல்லை. நீங்கள் சொல்லிக்கங்க, அம்பாளை நினச்சி சொல்லுங்கள். தப்பு ஒன்றும் அதை பெரிய தப்பாக அம்பாள் நினைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் சொல்லிக்கலாம். 4வது கேள்வி, கொஸ்டின் நம்பர் 4. ஸ்ரீவித்யா தியானம், மந்த்ரா சாண்டிங், நவாவரண பூஜை இதெல்லாம் மாலை நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு சில பேருடைய கேள்வி. காலையில் செய்கிறது ரொம்ப உகந்தது. ஏன்னா அந்த பிராணாயாமம்லாம் வருது. ஸோ அந்த காலையில் நம்ம எப்படி பூஜை பண்ணுறோமோ அதோடு உட்காந்து பண்ணலாம். தியானம் மட்டும் முன்கூட்டி பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சொல்லுவேன், தியானத்துக்கு ரொம்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. காலையில் எழுந்து பல் தேய்ச்சி முகம் கழுவின உடனே தியானத்தை முடிச்சிருங்கன்னு சொல்லுவேன். அதுபடி பண்ணலாம். பட் இந்த மந்திரம் சொல்கிறது, நவாவரண பூஜை இதெல்லாம் குளித்து முடிச்சுட்டு நம்ம எப்போதும் பூஜை பண்ணுற அந்த டைமில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஒரு சிலருக்கு அந்த காலை நேரங்கிறது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் வேண்டியதை பண்ணணும் செய்யணுங்கும்போது, இப்போ ஆண்களாக இருந்தாலும் ஸ்ரீவித்யா பண்ணணும் தீட்சை பெற்றவங்க அந்த காலை நேரம் ஆஃபீஸ் கிளம்பும்போது அதை உட்காந்து பொறுமையாக பண்ண முடியல, நான் சாயங்காலம் பண்ணவான்னு கேட்கும்போது தப்பு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் சாயங்காலம் பண்ணலாம். இப்போ சாயங்காலம் பண்ணுறதுன்னு நம்ம பேசும்போது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலவு எழும்புகிற நேரம், அந்த சாயங்கால நேரம் 6 மணி அந்த டைமில் உட்காந்து சந்தியா காலம்னு சொல்லுவோம், அந்த நேரத்தில் உட்காந்து பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் சாயங்கால நேரங்கிறது தப்பே இல்லை. இப்போ கொஸ்டின் நம்பர் 5, 5வது கேள்வி என்னென்னா, இரவு நேரத்தில் பண்ணலாமா? சில பேர் என்ன கேட்பாங்க, காலையில் முடியல, சாயந்தரம் வரத்துக்கு லேட் ஆகிடுது, வந்த உடனே பெண்களாக இருந்தால் வேலை முடிஞ்சு வந்த உடனே சமைக்கணும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கூட எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு நைட்டு 8 மணி ஆகிடுது, அப்போ தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது. ஸோ நைட்டு 8 மணி கூட பரவாயில்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, 10 மணி 11 மணிக்கு பண்ணலாமா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கோவில் கூட 8 மணி 8:30 மணிக்கு மூடிடுறாங்க. ஏன்னா அந்த சுவாமிக்கு கூட நம்ம ஒரு டைம், ஒரு உகந்த நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப அகாலமாக நைட்டு 11 மணிக்கு 11:30 மணிக்கெல்லாம் உட்காந்து இந்த மாதிரி டீப் மெடிடேஷன்லாம் பண்ணுறது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை. அதனால் அந்த லேட் நைட்டெல்லாம் ஸ்ரீவித்யா பண்ணுறது தவிர்த்துட்டு ஏர்லி மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் நீங்கள் எழுந்த 4 மணிக்கு எழுந்து கூட நீங்கள் பண்ணலாம். பட் லேட் நைட்டில் பண்ணுறது அவ்வளவு உகந்ததாக இருக்காது. கொஸ்டின் நம்பர் 6, 6வது கேள்வி. இப்போ நம்ம கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க மாட்டோம், எங்கேயோ ஊருக்கு போகிறோம், ஒரு 2 நாள் 3 நாள் போகிறோம், இல்லை ஒரு 10 நாள் போகிறோம், இல்லை 1 மாதம் போகிறோம். அப்போ இந்த ஸ்ரீவித்யா தியானம், அப்புறம் தியானம் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம், மந்த்ரா சாண்டிங் எங்கே இருந்தாலும் பண்ணலாம். பட் அந்த ஸ்ரீயந்திரம் வச்சுருக்கோம் அல்லது மகாமேரு வச்சுருக்கோம், அந்த பூஜைகளை நம்ம பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? அது பரவாயில்லையா? அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? இதுக்கெல்லாம் பயந்தே சில பேர் ஸ்ரீவித்யா ஆரம்பிக்கவே பயப்படுறாங்க, தீட்சை பெறுவதற்கே பயப்படுறாங்க. ஸோ நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ரீவித்யாங்கிறது பயந்து பயந்து செய்கிற விஷயம் இல்லை. அதுவும் நம்ம வகுப்பில் நம்ம சொல்லி கொடுக்குற விதம் எப்படின்னா, ஸ்ரீவித்யா உபாசனை கிடையாது, அது முதல்ல சொன்னேன். ஸ்ரீவித்யா தியானம்ங்கிற முறையில் அம்பாள் நமக்கு உத்தரவிட்டபடி தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அம்பாளை நம்ம அன்போடு உபசரித்து செய்யணும். அதுதான் அதில் வர்ற பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இப்போ நம்ம தாயை நம்ம ரொம்ப அன்போடு வீட்டுக்கு அழைச்சோன்னு வச்சுங்க, அவங்கள எப்படி நம்ம உபசரிப்போம்? அந்த மாதிரி நம்ம மகாமேருவை வச்சு பூஜை பண்ணாலும் சரி, ஸ்ரீயந்திரத்தை வச்சு பூஜை பண்ணாலும் சரி, அந்த தாயே உட்கார வச்சு உபசரிக்கிற மாதிரி ஒரு பெரிய அன்போட அம்பாளே அங்கே உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள உபசரிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு 10 நாள் இருக்க மாட்டோம்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா பயப்படணும்னு அவசியம் இல்லை. அம்பாள் அப்படிலாம் நம்மளை தண்டிக்கிறவங்க கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இன்றைக்கி நம்ம கிளம்புறோம் எங்கேயோ ஊருக்குன்னா அன்றைக்கி போய் நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த பூஜை பண்ணிவிட்டு, உள்ள ஒரு விளக்கேற்றி என்ன முடியுமோ பண்ணிவிட்டு,
அம்பாள்கிட்ட சொல்லுங்கள், இத்தனை நாள் நான் இருக்க மாட்டேம்மா, நீ வந்து பார்த்துக்கோ, வீட்டை பார்த்துக்கோ, எல்லாம் பார்த்துக்கோ, நான் திரும்ப வந்து இந்த பூஜையை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போகிறோம். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு நேரம் அவகாசம் இருந்து தியானம் பண்ணிங்கன்னா ஸ்ரீவித்யா தியானத்தை நீங்கள் பண்ணலாம். அது ஆடியோ உங்ககிட்ட இருக்கும், ஸ்ரீவித்யா அட்டன் பண்ணவங்கக்கிட்ட ஆடியோ இருக்கும், அதை போட்டு கேட்டு நீங்கள் பண்ணிடலாம். அதே மாதிரி மந்த்ரா சாண்டிங் அப்படிங்கிறது நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி பண்ணிடலாம். ஸோ அப்படி நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. 7வது கேள்வி, எல்லாரும் ஸ்ரீவித்யா கற்றுக்கலாமா, பழகலாமா? இது எப்போதும் வர்ற ஒரு கேள்வி தான். ஒவ்வொரு முறை வகுப்பு வரும்போதும் இந்த கேள்வி வரும், எல்லாரும் பண்ண முடியுமா, எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு, தப்பா சரியா அப்படின்னு. நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாருக்குமே ஸ்ரீவித்யாங்கிறது தேவை. அந்த அம்பாளுடைய தரிசனம், அம்பாளுடைய அனுகிரகம், அம்பாளுடைய அருகாமை, அந்த ப்ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு, பாலாவுடைய ப்ரெசன்ஸ் என்ன எவ்வளோ பெரிய புண்ணியம் அது. அந்த பாலாவுடையது அந்த தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நெருக்கமான ஒரு உறவு நமக்கு ஏற்படும். எப்போதும் நமக்கு அம்பாளை தெரியும், பாலாவையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அந்த நம்ம கிளாஸில் ஸ்ரீவித்யா தீட்சைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உணர்வே வேறு மாதிரி இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்ரீவித்யா தீட்சை பெற்று ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம கிளாஸஸில் பார்த்திங்கன்னா ஒரு 12 வயது பையன், 12-13 வயது பெண், அதே மாதிரி 80 வயதில் இருக்கிற பெரியவங்க, இப்படி எல்லா வயதினரும் ஆண்களும் பெண்களும் ஸ்ரீவித்யா தீட்சை பெற்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து பண்ணலாம். 8வது கேள்வி, இப்போது நம்ம சில வீடுகளில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அந்த கொஞ்ச நாளுக்கு தீட்டுன்னு சொல்லுவோம். அந்த புண்ணியாவதனம் பண்ணுற வரைக்கும், அது பேர்லாம் வச்சு அந்த பூஜை இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் அந்த வீடு வந்து சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கேள்வி என்னென்னா, அந்த டைமில் நம்ம ஸ்ரீவித்யா ப்ராக்டிஸ் பண்ணலாமா? அதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா தீட்டுன்னு சொன்னாலே அந்த ஒரு பிறப்பு இருந்தாலும் தீட்டு கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த பீரியட் வரைக்கும் நம்ம ஸ்ரீவித்யா தியானத்தை அவாய்ட் பண்ணலாம், மந்திரங்கள் சொல்கிறது கூட நிறுத்தி வச்சுக்கலாம், நவாவரண பூஜையும் வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு அந்த எத்தனாவது நாள் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த புண்ணியாதனம் பண்ணி குழந்தைக்கு பேர் வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடித்து அந்த தீட்டு முடிஞ்ச பிறகு ஸ்ரீவித்யாவை நீங்கள் மறுபடியும் தொடரலாம். அதே மாதிரி 9வது கேள்வி, ஒரு மரணம் நிகழ்ந்த வீட்டில் ஸ்ரீவித்யா பண்ணலாமா? இறப்பு நிகழ்ந்த பிறகு அந்த அங்கேயும் பார்த்திங்கன்னா தீட்டுன்னு வரும். காரியம் முடிகிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ண மாட்டாங்க, கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க. அந்த காரியம் பண்ணதுக்கு பிறகு தான் அதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அங்கேயுமே அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ஸ்ரீவித்யா நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஸ்ரீவித்யா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வந்து மந்திரங்கள் சொல்கிறதா இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், நவாவரண பூஜையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அம்பாளை அப்படியே நம்ம இன்வோக் பண்ணி உட்கார வச்சு பண்ணுறோம். அதனால் அந்த தீட்டு இருக்கிற சமயத்தில், அது பிறப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும், அந்த காரியம் முடிகிற வரைக்குமோ அல்லது புண்ணியாசனம் முடிகிற வரைக்குமோ நம்ம இதை வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனசில் ஸ்ரீவித்யா பற்றி இருக்கலாம். நம்ம ஸ்ரீவித்யா வகுப்பில் கலந்துக்குங்க. அந்த வகுப்பில் நிறைய ஸ்ரீவித்யானா என்னங்கிறது நான் ரொம்ப சுருக்கமாக இங்கே சொன்னேன். அங்கே அந்த யந்திரத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், மந்திர தீட்சை, அதுக்கப்புறம் அந்த தந்திரமாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன பல கேள்விகள் பதில்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அற்புதமான ஒரு அனுபவம். ஸ்ரீவித்யாங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு எப்போதும் நான் சொல்வேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம வகுப்பில் கலந்துக்குங்க. ஆன்லைன் வகுப்பு தான், டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அம்பாளின் அருள் பெற்று, தேவியின் அருள் பெற்று சந்தோஷமாக வாழுங்க.